வெஸ்ட் ஹாம் போட்டு பொழக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாட்டர் இன்னைக்கே சாக்கு. என்னாச்சு, என்ன ஸ்கோரு? 5-1 செல்சி லீடு. இப்போ இவன் ஏதாச்சும் ஜோ பெட்ரோ பால்மர் தான் இல்லைல்ல? பாமர் இல்லை, ஜாவ் பெட்ரோ 1 கோலு 2 அசிஸ்ட். சூப்பர். அவனாச்சு இந்த வருஷம் தாங்க ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் FPL ஆடலான்னு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் 5வது நிமிஷம் பக்கெட்டா கோல், செம பிளைண்டர் கோல் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து. இல்லை FPL ஆடலான்னு முடிவு பண்ணேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீக்கு கேப்டன் செட் பண்ண மறந்துட்டேன். சாலாவா ஆலி வாட்கின்ஸ் கேப்டனா வந்துட்டான். சரி, நீல்ட்ரா. சூப்பர். இப்ப இப்ப பெட்ரோ கேப்டனா? இல்ல இந்த வாரம் பாருங்க, என்னோட லக்கு எங்க சொல்றதுன்னு தெரியல. அதாவது வந்து நான் என்ன நினைச்சேன், சரி வெஸ்ட் ஹாம் தான் ஆடுறாங்க, போட்டு புழக்க போறானுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இது இவனை கோல் பால்மரை கேப்டனா வச்சிருக்கேன். A few moments later. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் வேர்ட்ஸ் மேஜிக்கு ரெடியா? மேஜிக்கோட வருவானான்னு பாப்பேன் நான். ஸ்டேடியம் மட்டும் வெளியே வரும்போது மேஜிக்கோட வந்தானா சரி. இவனுங்க ஆனா ரொம்ப ஓவர் பில்டப் போடுறானுங்க. அவன் வந்தானா வந்து ஒரே பீஸ்ல வீட்டுக்கு போக மாட்டான், அப்படி போக மாட்டான், இப்படி போக மாட்டான், ஸ்ட்ரெச்சர்ல தான் போவான். என்னடா ஓவரா கூவுறீங்களேடா, ரொம்ப ஓவரா போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. போன வருஷம் இதே கிரவுண்ட்ல தான் போய் 3-3 தான் முடிஞ்சது மேட்ச். அதுவும் கடைசியில நம்மளா போய் இது பண்ணி கொடுத்தனால தோத்தோம். அதனால வந்துகிட்டு அதை டிரா பண்ணோம். சாரி, என்னமோ நீங்க கொடுக்குற பில்டப் பார்த்தா அந்த ஸ்டேடியம் நாங்க 10 வருஷமா ஜெயிக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஓவர் பில்டப் கொடுக்குறீங்கடா அப்படின்ட்டு இருந்துச்சு. பாக்குறேன் எனக்கு என்ன நடக்குதோ இல்லையா, எனக்கு இந்த வேர்ட்ஸ் பையன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். எனக்கு அதுதான். மற்ற என்ன பல பேர்த்து வாயை மூட வேண்டியதா இருக்கு. ஒரே கேமுக்கு அடிக்க வந்துட்டானுங்க. ஆச்சா போச்சா அதுவா இதுவா 100 மில்லியனா வர்த்தா இல்லையா அடிக்க வந்துட்டானுங்க. அதனால எனக்கு அவனுங்க வாய் அடக்கவே எனக்கு இந்த வேர்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும் வேணும். ஆமா, கரெக்ட். இல்ல ஆனா அது வந்து அந்த அந்த பிரைஸ் டேக் கூட ஒரு அட்டென்ஷனுங்க. ஏன்னா இதே அட்டென்ஷன் தான் ஜாக்கரஸ்க்கும் வந்தது. அவனுக்கும் அடி விழுந்தது ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம். பட் அதுதான் எனக்கு லைக் ஃபர்ஸ்ட் கம்பெட்டிட்டிவ் கேம் ஆடுறான். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு தியரி இருக்குது, அவுட் ஆஃப் டாபிக் இது. பட் ஆர்சனல் வந்து ஹேவர்ட்ஸ் ஃபிட்டா இருந்திருந்தானா ஜாக்கர் ஸ்டார்ட் கூட பண்ணிருக்க மாட்டான் அந்த கேமை அப்படிங்கிறீங்க. பட் இவன் தான் இப்ப இந்த இன்ஜுரியில் படுத்துட்டானே. யாரு? ஹேவர்ட்ஸ் தான் அவுட் இல்ல. அதான் ஹேவர்ட்ஸ் அவுட். அதனால தான் அவன் ஸ்டார்ட் பண்றான். அவன் இன்ஜர் ஆகாம இருந்திருந்தானா ஹேவர்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். ஜாக்கரஸ் வந்து 30 நிமிஷம் ஆட வந்திருப்பான் கடைசியில அப்படின்னு. பட் ஆனா ஹேவர்ட்ஸ் ஃபிட்டா தான் இருந்தாலும் ஜாக்கரஸ் தான் ஸ்டார்ட் பண்ணான் அந்த கேம். இல்ல ஃபிட்டா இல்லன்னு தான் வந்துச்சுல்ல. அவன் கடைசியில வந்து தானே இன்ஜுரியா ஆனா. சோ தெரியல. ஆமாமா, ஐ மீன் தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் அவன் ஃபிட்டா இல்ல, அதனால தான் ஜாக்கரஸ் ஆட ஆரம்பிச்சான் அப்படின்னு. பட் எனிவே இல்ல, அதான் வேர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேணும் டெஃபினட்டா. பட் இந்த எபிசோட் வந்து நியூ காசில் ப்ரீவியூ. நிறைய பேர் ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க என்ன இப்போ ப்ரீவியூலாம் போடல அப்படின்னு. ஏன்னா இந்த வாரம் சப்ஸ்கிரிப்ஷன் வரும் 20 பேர் தான் ஏறி இருக்கு. ஓகே, ஒரு வாரம் நான் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொன்னானாக்கா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறதா? அஜ்ஜோ, ரொம்ப மக்கள் ரொம்ப உண்மையா இருக்காங்க வர வர. ஆமா. ஸோ இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2565 இருக்கு. சொன்ன மாதிரி நியூ இயருக்கு முன்னாடி 3000 டார்கெட், அதுதான் நம்மளோட டார்கெட். அது நிறைய பேர் ஆக்சுவலாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க போன வீடியோவில். இது மாதிரி வந்து இப்போதான் ப்ரோ 1.5 அடிச்ச மாதிரி இருந்து அதுக்குள்ளேயும் 2.5 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது டெஃபினட்டாக நடக்காது. நானும் ஃபேக் அக்கௌண்ட்டும்பேன். பட் ஃபார் ஆன் சீரியஸ் நோட், ஆக்சுவலாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. வி நோ தட் தேர் ஆர் ஃபேக் அக்கௌண்ட்லாம் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கும். பட் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என் சார்பாகவும் கௌதம் சார்பாகவும். அதான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சொன்ன மாதிரி நியூ இயர் 3000 டார்கெட். இன்ஸ்டாகிராமில் @காப் கருத்து அதை ஃபாலோ பண்ணுங்க, கீழே ஐடி தெரியும். அண்ட் ட்விட்டரில் வந்து @காப் கருத்து _LFC. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நியூ காசல்னு ஆரம்பிக்கலாம். பட் ஆக்சுவலாக நியூ காசலுக்கு முன்னாடி இந்த வாரம் வந்து சாலா காட் இஸ் 3rd PFA பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு. ஐ திங்க் எத்தனை பேர் இது வரைக்கும் 3 வாங்கியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்லைல்ல. சாலா தான் ஒன் அண்ட் ஒன்லி. ஆமாம், ஒன் அண்ட் ஒன்லி சாலாக்கு தான் PFA பிளேயர் ஆஃப் தி இயர் 3 times. வெரி வெல் டிசர்வ்ட். ஆஃப்கோர்ஸ் பிரீமியர் லீக் டைட்டில் ஜெயிச்சாச்சு லாஸ்ட் சீசன். அண்ட் he was the main reason that we won அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். வேன் டைக் அவங்களெல்லாம். அண்ட் அஃப்கோர்ஸ் PFA டீம் ஆஃப் த இயர்லையும் இருந்தால். அண்ட் தட் வாஸ் த பிக் கான்ட்ரவர்சி. PFA டீம் ஆஃப் த இயர் ஐ திங்க் சாலாக்கு அவார்டு கிடைச்சதை விட தி
என்ன சொல் அட்டென்ஷன் ஃபுல்லாவே வந்து அங்க இல்லாத அந்த டீம்ல லைக் அந்த டீம்ல he was named பட் அங்க இன் பர்சன் அங்க இல்லாத ஒருத்த மேல அட்டென்ஷன் விழுந்துச்சு. நம்ம ஃபேவரட் சன் ஆஃப் ஆன்ஃபீல்டு அலெக்சாண்டர் ஈசாக். ஓ ஃபேவரட் சன் ஆஃப் ஆன்ஃபீல்ட் அதுக்குள்ளார அடங்கொய்யா அவனுங்க எல்லாம் கேட்டானுங்கன்னா என்ன ஆகும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டானுங்கன்னா ஃபேவரட் சன் ஆஃப் ஆன்ஃபீல்டாம்ல அநியாயத்துக்கு நான் எந்த தைரியத்துல இல்ல நான் எந்த ஒரே ஒரு நிமிஷம் நான் எந்த தைரியத்துல தெரியுமா இந்த சன் ஆஃப் ஆன்ஃபீல்ட் எல்லாம் சொல்றேன். நம்ம கமெண்ட்ஸ்ல யாரும் நியூ காஸ்ல் ஃபேன்ஸ் எல்லாம் இல்லங்கிற ஒரு நம்பிக்கை. அதான் ஏன்னா கிளியிலையும் கிழிஞ்சிருக்கும் இதுக்காகவே எடுத்து போட்டு மொத்தமா அவுட் பண்றேன் கீழே சப்டைட்டில்ஸோட போடுறேன் நானு எடுத்து ட்விட்டர்ல போட்டு விட்டேன். அப்ப அந்த பேஜ்ல அப்புறம் நான் பேசிக்கிறேன் நானு. ஆனா வந்து நல்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தான். நான் வந்தா நல்லா இருந்திருக்காது ஏன்னா so much happening. நான் வந்தேன்னா இட் வில் நாட் பி நைஸ் பட் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியில அந்த ஸ்டோரி வந்து இங்க வச்சிருக்கேன். அதுல இருந்து கீ பாயிண்ட் மட்டும் படிக்கிறான். என்ன போட்டிருக்கான், I have kept quiet for a long time while others have spoken. The silence has allowed people to push their own version of events. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், the reality is that promises were made and the club has known my position for a long time. To now act as if these issues are only emerging is misleading. When promises are broken and trust is lost, the relationship can't continue. அதுக்கு நியூ காசல் ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்டும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அட் நோ பாயிண்ட் as an official அவங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா அட் நோ பாயிண்ட் as a club official ever சைடு இந்த மாதிரி நீ வந்து கிளப் விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு as with everyone நாங்க வந்து we held discussions with Alexander Isak பட் ஆனா if he wants to come back he will be welcomed அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு சைட்ல இருந்து. ஒருத்தன் வந்து என்ன சொல்றான், நான் இந்த கிளப்புக்கு விளையாட மாட்டேங்கிற மாதிரி அவன் போட்டிருக்கான். கிளப் சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, சரி நீ இப்போ இப்படி சொல்ற பட் ஒரு ஃபியூ வீக்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்சு நீ வந்து விளையாடணும்னு நினைச்சேன்னா we will welcome you back அப்படின்னு. இதுல டீம்மேட்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமும் இருந்திருக்கு. ஸோ ப்ரூனோ கிமரஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தா அதை நான் பார்க்கல, பட் நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல சும்மா நியூ காசல் ஷர்ட்டை போட்டு இப்படி கை கட்டிட்டு நிக்கிற மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தான். பார்த்தேன் அந்த இதுக்கு முன்னாடி அந்த நியூ காசல் கிளப் லோகோக்கு முன்னாடி பார்த்தேன். அண்ட் இதை தவிர வந்துட்டு உள்ள டீம்மேட்ஸுக்குள்ளார நம்ம இண்டி கிளம்பிட்டாரு. ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. தோஸ் ஹூ சப்போர்ட் ஈசாக், தோஸ் ஹூ டோன்ட் சப்போர்ட் ஈசாக் அப்படின்னு டீம் வந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்பாலு கிளம்பிட்டாரு. கதையா கட்டிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு. இல்ல அதாவது மைக்கேல் ஓவன் வந்து ரீசெண்டா ஒரு பாயிண்ட் பண்ணியிருந்தான். எனக்கு எப்பவுமே அவனை பத்தி எல்லாருமே அடிப்போம்ல, பட் சமான பாயிண்ட் பேசியிருந்தான். என்னன்னா இப்போ ஈசாக் வந்து இப்போ ஒரு சிச்சுவேஷன் he doesn't want to play for the clubன்னு சொல்லிட்டு is going against the club. பட் அவனுடைய whatever happened behind நமக்கு ஆப்வியஸ்லி தெரியாது. மேபி இன்னொரு 4 வருஷம் கழிச்சு தெரிய வரும் நடந்துச்சுன்னு. ஸோ அவன் சொல்கிறான், ஓகே இந்த பக்கம் நீங்கள் வந்து ஈசாக் வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, ஓகே பல கிளப்ஸ் வந்து கான்ட்ராக்டட் பிளேயர்ஸை வந்து ஃப்ரீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்சியில் வந்து பல பிளேயர் ஃப்ரீஸ் அவுட் பண்ணிட்டு யூ ஆர் நோ லாங்கர் இந்த பிளான்னு சொல்லிட்டு மேனேஜரே வந்து வெளியே சொல்கிறான். இதே வந்து யுனைடெட்லேயும் நடந்துச்சு. மேனேஜரே வந்துட்டு என்னமோ ரூமர்ஸ் வந்துச்சு ஹீஸ் பின் டோல்ட் டு ஃபைண்ட் another club அப்படின்னு, ஈவன் தோ இஸ் ஸ்டில் அண்டர் கான்ட்ராக்ட். இப்போ அந்த சமயத்துலலாம் வந்துட்டு நீங்க வந்து கிளப்பை கொஸ்டின் பண்ணல, ஓ இந்த பிளேயர் வந்து எனக்கு பிடிக்கலையா, அதாவது மேனேஜர் பிடிக்கலையா, அப்போ நீ ஃப்ரீஸ் அவுட் பண்ணி நீ போய் ரிசர்வ்ஸ்ல வந்து ஆடிக்கும் அப்படின்னு சொல்றது மட்டும் சரி. ஆனா எந்த பிளேயருமே வந்து கிளப்பை எதிர்த்து மட்டும் வந்து நிக்க கூடாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் நீ வந்து எம்ப்ளாயர் எதிர்த்து நீ வந்து நிக்க கூடாது. எப்படி இருக்குன்னா ஒரு ஐடி கம்பெனில வந்துட்டு கம்பெனி வந்துட்டு நீ ஒரு நல்ல எம்ப்ளாயி கூட இருக்கலாம், டே நீ போய் பெஞ்சில் உட்கார், நான் வந்து உனக்கு சம்பளம் தான் தர்றேன், ஆனா நீ வந்து போய் பெஞ்சில் உட்காருன்னு சொல்லி 2 வருஷம் அப்படி உட்கார சொல்றாங்கன்னா அந்த எம்ப்ளாயி வந்துட்டு என்ன யோசிப்பான், இப்போ நான் 2 வருஷமா எந்த ப்ராஜெக்ட்லயுமே நான் ஒர்க் பண்ணலினா ஒரு புது கம்பெனிக்கு போனா நான் எப்படி என்னை மார்க்கெட் பண்ணிக்க முடியும்? ஆமா கரெக்ட். நான் சும்மா தான்ப்பா உட்காந்து, இப்போ நீ என்ன பண்ண லாஸ்ட் 6 months என்ன பண்ணு கேட்டானா நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த புது கம்பெனி எப்படி உனக்கு வேலையே தருவான்? கரெக்ட் தரமாட்டானா. நீ சும்மா தான் உட்காந்து உனக்கு என்னடா ஸ்கில் இருக்கு போதுன்னு போயிடும் ஒரே வார்த்தையில. அதே மாதிரிதான் இங்கேயும் நீ வந்து நீ ஃப்ரீஸ் பண்ணி நீ போய் உட்காந்துக்கோ. இப்போ பாருங்க ஜேடன் சான்சோ வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அந்த கிரிக்கெட் எங்கேயுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். எந்த கான்ட்ராக்ட் யார் வந்து பிளே பண்ணாலும் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். பட் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வர கிளப்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவன் இங்க வாங்குற சம்பளத்துக்கு பாதி சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஆமா 10 மில்லியன் இயர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவன் வந்துட்டு 5 மில்லியன் இயர் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கிளப் சொல்லும் போது யுனைடெட் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாங்கன்னா, டேய் உனக்கு ஃபுட்பால் முக்கியமா இருந்தா நீ போக வேண்டியதானடா அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா இவங்க ஐடி கம்பெனில ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த கம்பெனியோட பாதி சம்பளத்துல ஐடி கம்பெனி கூப்பிட்டாங்கன்னா, டே உன் கரியர் நீ கோட் எழுதுறதுலாம் முக்கியம், நீ போலாம்ல, உனக்கு சம்பளம் போனா என்ன நீ போலாம் சொன்னா அவங்க போவாங்களா? யாராச்சும் போவாங்களா? அல்டிமேட்லி நீ என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தீனாலுமே மணி இஸ் அல்டிமேட். அதான் உன் லைஃபை டிட்டர்மைன் பண்ணும்.
ஆப்வியஸ்லி பேஷன் எல்லாமே இருக்கு. யாருமே பேஷன் இல்லாமலாம் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஆகிறது இல்ல. ஸோ சான்சோ என்னங்கிறான், நான் வேணா போறேன்னா நான் போய்க்கிறேன், ஆனா மீதி எவ்வளோ வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கோ அந்த கான்ட்ராக்டுக்கு உண்டான வேஜஸை நீங்க எனக்கு கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நான் போறேன் அப்படிங்கிறான். அதுக்கும் முடியாது. அவங்க தான் இவ்வளவு பிட்டு பண்றாங்கல்ல, நீ அந்த சம்பளத்தை ஒத்துட்டு போனா அவன் போவான். இல்ல நீ ஃப்ரீஸ் அவுட்டா உட்காந்துக்கோங்க, அவன் சரி நான் விளையாடுறதுக்கு ரெடி, நீங்க எனக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, சம்பளத்தையும் கொடுங்க, நான் உட்காந்துக்கிறேன் அவன். அவ்வளவுதான். டெக்னிக்கலி எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தேன்னா, ஐ எம் நாட் சேயிங் வாட் த பிளேயர் இஸ் டூயிங் இஸ் ரைட், பட் ஐ எம் ட்ரைங் டு சே இட் இஸ் நாட் ராங். ஆமா, அங்கதான் நிக்கிறேன். இப்ப ஈசாக் வந்து although I believe as a player, since you signed the contract, you are bound to the employer to play. ஆமா, அது வேற வழி இல்ல. it's like slavery but not slavery. As long as you signed the contract, you are being paid to play for the club na, you have to play. அது you have to do. எனக்கு என்னன்னா, ஈசாக் could have done what Brentford வந்து இவன் விசா பண்றது. Brentford நான் ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவேன், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவேன், நான் ப்ரீ சீசன் கேம் எல்லாமே ஆடுவேன், ஆனா நான் வந்து கிளப்ல சொல்லிடுவேன், அதை நான் மீனியட்டே பிளே அவுட் பண்றேன், ரொம்ப பண்றேன், நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்றதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. விசாக்கு இப்ப அதே தான். அதுல ஒரு பக்கம் விசா பண்றது கரெக்டான, ஈசாக் பண்றது தப்பு அப்படின்னா அது எப்படி சரியாகும்? அது ஒரு பிளேயரும் தே டீல் வித் இட் டிஃபரெண்ட்லி, அவ்வளவுதான். அண்ட் உங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் பிரென்ட்ஃபோர்ட்ல என்ன நடந்தது அண்ட் நியூ காசல் என்ன நடந்ததுன்னு தெரியாது. நீங்க அது பிளேயர் இதுல இருந்து நீங்க சொல்றீங்க, நான் வந்து கிளப்போட இதுல இது வந்து நான் யோசிச்சேன். ஆக்சுவலா நான் கிளப்போட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். எஸ்பெஷலி இது நியூ காசல் ரிலேட்டட், மே நாட் அப்ளை டு ஆல் அதர் கிளப்ஸ், ஈவன் பிரென்ட்ஃபோர்டு கூட இட் டசன்ட் அப்ளை. என்னன்னா, நியூ காசல் வந்து இந்த ப்ராஜெக்ட், இந்த புது ஓனர்ஷிப் வந்த போது அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த 10 வருஷத்துல, ஐ மீன் அவங்க சொன்னாங்களான்னு தெரியாது, பட் தேர் எய்ம் வாஸ் அடுத்த 10 வருஷத்துல தே ஷுட் சேலஞ்ச் ஃபார் த லீக் அண்ட் தே ஷுட் சேலஞ்ச் ஃபார் சாம்பியன்ஸ் லீக். அந்த மாதிரி ஒரு எலீட் கிளப்பா இருக்கணும், மேன் சிட்டி, லிவர்பூல் அவங்களோட எங்களையும் இன்க்ளூட் பண்ணணுங்கிற அந்த பேச்சு தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நியூ காசலுக்கு வந்து நீங்க அந்த டேக் ஓவர்லேருந்து பார்த்தீங்கன்னா, தேர் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஈசாக் தான். ரியல் சூப்பர் இல்ல சூப்பர் ஸ்டார் இல்லைங்க அப்போ, இல்ல இப்போ at this point in time he is their superstar player. இப்போ இந்த சம்மர் வெச்சுப்போம், not when he was bought, அது இல்ல. Okay, he is their superstar player. So இப்போ நியூகாசல் as a big club, if they want to be seen as a big club னா உள்ள அவங்களுக்கு என்ன பர்செப்ஷன்னா, நம்ம வந்து we cannot be seen as a selling club. இப்போ ஏன்னா இப்போ ஒரு ஜெர்மனில ஒரு எக்ஸாம்பிள் டாட்மண்ட் எடுத்துக்கிறேன். டாட்மண்ட் வந்து நம்ம எப்போதுமே we say okay they are a big club, பட் பயர்ன் மியூனிக் அளவுக்கு இல்ல. ஏன்னா they are a selling club. சால்ஸ்பர்க்ல இருந்து ஒருத்தன் வருவான் டாட்மண்டுக்கு, டாட்மண்ட்ல இருந்து he will go to Man City or Real Madrid or wherever எங்க போறானோ. So they are always seen as a big club but not ஒரு elite club. நியூகாசலுக்கு வந்து அவங்களோட ஆம்பிஷன் வந்து elite club. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, டேய் நீ அலெக்சாண்டர் ஈசாக்கை வித்துட்டு வர 150 மில்லியனை வச்சுக்கிட்டு you can then progress further towards your aim. Alexander Isak வந்து when he joined Newcastle, you would have seen this as a stepping stone. நீங்களும் வந்து உங்களோட ஜர்னியை நீங்க you should see Alexander Isak as that stepping stone, அது ஒரு புஷ் மாதிரி. இன்னொரு பக்கம் இன்னொரு ஆர்குமெண்ட், and this is I think why Newcastle don't want to sell is, சொன்ன மாதிரி Alexander Isak is their first superstar that they have. இப்போ நீ வந்து சூப்பர் ஸ்டாரை செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் செட்டிங் அ ப்ரீசிடென்ட். ஸோ டுமாரோ இப்போ வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அடுத்த இந்த ஒரு நேமார் மாதிரி ஒரு பிளேயரை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. when he's like 19 or something, they buy him from Brazil. நேமார் மாதிரி ஒரு பிளேயர் பயங்கரமா ஆடுறான் பிரீமியர் லீக்ல ஒரு 4 சீசனுக்கு அப்புறம் when he's 23, you cannot then say நாங்க ஒரு சூப்பர் ஸ்டார் கிளப், ஒரு எலிட் கிளப் அப்படின்னு. ஏன்னா இட் செட்ஸ் அ பிரசிடென்ட். ஸோ இப்போ இன்னைக்கு அலெக்சாண்டர் ஈசாக்கு, நாளைக்கு ப்ரூனோ கிமரஸ் இதே கேட்கலாம். அவனுக்கு ஒரு பயங்கரமான சீசன் இருந்தா அவன் இதே கேட்பான், டே நீ போன சீசன் ஈசாக்கு விட்டல, அப்ப என்னையும் விடு. எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் சீயிங் நியூகாசல் as a stepping stone. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நாங்க இப்போ அலெக்சாண்டர் ஈசாக்கு டினை பண்ணோம்னா, if we keep him at some point he will have to come back to play. நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் இயர் வேற இது, அவன் ஆடி தான் ஆகணும். he will want regular football இந்த வருஷம். So அந்த மாதிரி ஆடினா we will get the goals from Isak, we can potentially qualify for Champions League again, and that ஒரு 2 வருஷம் கண்டினியூஸா குவாலிஃபை ஆனோம்னா maybe Isak's mind will change, maybe it won't, maybe it will, யாருக்கு தெரியும். But it puts us on a better pathway to becoming that elite club அப்படின்னு. So அந்த ஆர்குமெண்ட் இருக்கு. இன்னொரு சைடு ஆர்குமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, if they deny something, இந்த மாதிரி டினை பண்ணோம்னா
ஃபியூச்சர்ல வந்து பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணும்போது யோசிப்பாங்க இவனுங்க வந்துட்டு Correct. இப்போ நம்ம வந்து இவனுங்க 5 வருஷம் கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ண சொல்லுவானுங்க. நம்ம ஒருவேளை ஒரு வருஷத்துலயே பயங்கரமா பர்ஸ்ட் ஆகி வெளியே வந்துட்டோம்னா எந்த பெரிய கிளப் வந்தாலும் இவனுக்கு விற்க மாட்டானுங்க, என் கரியர் இங்கே செட் ஆகி போயிடும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. பட் தட் இஸ் அதுதாங்க அந்த பர்செப்ஷனை தட் தே வாண்ட் டு சேஞ்ச். அதாவது நீங்க சொல்றது வந்து பிளேயர்ஸ் வியூ them as a stepping stone towards ஒரு ரியல் மெட்ரிடோ ஒரு லிவர்பூலோ வாட் எவர். பட் அந்த பர்செப்ஷனை தான் they want to say Newcastle is not a stepping stone, Newcastle is the final destination. ஒரு மேன் சிட்டி இருக்கிற மாதிரி ஒரு லிவர்பூல் இருக்கிற மாதிரி. Stand with that. That is how every club should function. That is should be the aim for every club. அதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்ன சொல்றது, I would want my club to be the same. ஒரு கூட்டினியோ போகும்போது ஒரு சுவாரஸ் போகும்போது நம்மள்ட்ட இருந்த கடுப்பு வந்து இப்ப நியூகாசல் ஃபேன்ஸ்ல இருக்கிறது ரைட், நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பவுமே ஃபார் எனி பிளேயர் as long as you sign the contract, நீ கான்ட்ராக்டை சைன் பண்ணும்போது உனக்கு அவ்வளோ கான்சியஸா இருந்தா டோன்ட் சைன் இட் வித்வுட் ரிலீஸ் கிளாஸ். ஆமா, டோன்ட் சைன் இட் வித்வுட் ரிலீஸ் கிளாஸ். உனக்கு அந்த சமயத்துல வந்து கிளப் இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க 5 வருஷம் சைன் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா வாயை மூடிட்டு நீ விளையாடணும். தட் இஸ் சிம்பிளி ஆஸ் இட் இஸ். தட் இஸ் ஹவு அது அந்த கிளப் கூட இல்ல, தட் இஸ் ஹவு எவ்ரி ஐடி கம்பெனி ஆல்சோ ஒர்க்ஸ். ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்ட்னு போட்டீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டே ஃபார் த கான்ட்ராக்ட். யூ கேன் நாட் டூ எனிதிங், யூ கேன் நாட் மூவ் அவுட். நீ எப்படி மூவ் அவுட் பண்ணாலும் யூ ஹேவ் டு பே அ ஃபைன். ஆமா, அந்த ஒரு காம்பன்சேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் எக்ஸாக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுத்தீனா அவனுக்கு என்னமோ இருக்கிற அந்த லாயல்டி போனஸ் அது எல்லாமே போயிருமாமா. அதனால தான் அவன் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுக்காம இருக்கிறான் அப்படின்னு பல இடத்துல வருது. ஃபார் மீ வாட் நியூகாசல் ஆர் டூயிங் இஸ் ரைட். செட்டிங் an example of Alexander Isak saying எவன் வந்து 5 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாலும் they have to honor it or sign the new one given by the club. நீ வெளியே போகணும்னு நினைச்சா நீ வெளியே போக முடியாது. ஆமா, I had the same situation with Diaz. நீ உனக்கு வெளியே போகணுங்கிற காரணத்தினால வந்துட்டு நாங்க விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கிளப் வர சொல்லு. இப்ப நாங்க வந்து 65 இப்ப எவ்வளவு 75 மில்லியன் வித்தோமா, 75 மில்லியன் நாங்க பிரைஸ் வச்சிருக்கோம். ஒரு கிளப்பை வர சொல்லு, கொடுக்க சொல்லு, போக சொல்லு, வாங்கிட்டு போட, அவ்வளவுதான். நாங்க ஒரு பிரைஸ் வச்சுட்டோம், அந்த பிரைஸ் வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போறாங்க. சேம் நியூகாசல் சொல்லுவாங்க, உனக்கு லிவர்பூல் போகணுமா, லிவர்பூல வர சொல்லு, 150 மில்லியன் எங்க பிரைஸ், 150 மில்லியன் கொடுத்தா நீ போவ, இல்லையா நீ இங்க தான் இருப்ப. உனக்கு வந்து 6 மாசம் நீ ஸ்ட்ரைக் பண்றியா பண்ணிக்க. அவன் தெளிவா போட்டிருக்கானே, whenever he wants to come back we will welcome him அப்படின்னு போட்டான். அந்த ஒரு சேலுக்கான என்ன சொல்றது கண்டிஷன்ஸ் haven't been met அப்படின்னு போட்டிருக்கான்ல அந்த அந்த அவனோட இதுல. அந்த கண்டிஷன்ஸ் வந்து மீட் ஆகுமான்னு அந்த ஃபியூச்சர்ல எங்களுக்கு தெரியாது அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ ஆல் நவ் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க கிளியரா இருக்காங்க. we want 2 replacements, 2 ரிப்ளேஸ்மெண்ட் வேணும். விசா இல்லாம இன்னொரு ப்ராப்பர் ப்ரூவன் கோல் ஸ்கோரர் வேணும். வந்தா நாங்க விற்போம், இல்லையா நாங்க வந்து விற்க மாட்டோம் அப்படின்னு. நியூகாசல் எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டானுங்க. தே ஆர் நாட் த ஃபைனல் டெஸ்டினேஷன். ஸோ எந்த பிளேயரும் வரமாட்டான். செஸ்கோக்கு போனாங்க வரல, பெட்ரோக்கு போனாங்க வரல, வேற எத்தனை எக்கிட்டி கேக் போனாங்க, எக்கிட்டி கேக் நமக்கு வந்துட்டான். இந்த மாதிரி இப்ப ஸ்ட்ராண்ட் லார்சன் போறாங்க, அவங்களோட உல்ஸ் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து ஈசாக்கு பண்ற மாதிரி அவங்க வந்து உல்ஸுக்கு பண்ணாங்கன்னா உல்ஸ் வந்து நீ 60 மில்லியன் கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன். கரெக்ட். ஜஸ்ட் a cycle. அவன் அத பண்றாங்க. பிரென்ட்ஃபோர்ட் விசாக் பண்றானுங்க. நாங்க எப்பாச்சும் விசாக் பிரைஸ் சொன்னோமா? நீ என்னமோ ஒரு 35 மில்லியன் கொடுத்துட்டு இவன் மட்டும் நம்மளுக்கு 110 மில்லியன் கொடுத்தது கம்ப்ளைண்ட் பண்றானாமா. ஏன்டா 150 பிளேயருக்கு வந்து 150 110 கொடுத்தா நல்லா இருக்கான்னு கேட்கும் போது 60 மில்லியன் செட் பண்ணிக்கிற பிரைஸுக்கு நீ போய் 35 கொடுத்தா நீ சாணியை தான் நடிப்பாங்க. நீ அவன் மட்டும் உனக்கு என்ன விற்க முடியுமா? ஏன்டா உனக்கு மட்டும் நிறைய காசு வேணுமாமா? நீ மட்டும் பிச்சைக்காரத்தனமா போய் வெறும் 35 மில்லியன் தான் பிட் பண்ணா அவன பிளேயர் கொடுத்துருவான். எப்படி கொடுப்பான்? ஆமா, இல்ல அவங்க இதுவும் யோசிக்கணும். சரி, அப்படியே நீ ஈசாக்கு செல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ லிவர்பூல்ட்ட இருந்து 130 வாங்குறேன்னு வச்சுக்கோ. ஓகே, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 130. உனக்கு விசாக்கு ஒரு 60, ஸ்ட்ராண்ட் லார்சனுக்கு ஒரு 60 கொடுத்தா கூட உனக்கு 10 மில்லியன் ப்ராஃபிட், இல்ல அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் ஆவ பேர் மினிமம் ஆகுமா? உனக்கு அதுவும் ஆகாது. நீ உனக்கு இருந்த வில்சனுக்கு பேக்கப் கான்ட்ராக்ட் கொடுக்காம நீ அவனையும் வித்துட்ட. ஆனா இப்போ வந்து உனக்கு 2 பிளேயர் இருந்தா தான் நீ ஈசாக் விப்ப. See, I am not blaming Newcastle here for not selling Isak. ஆமா, அந்த சிச்சுவேஷன் நம்ம தான் நம்ம இதான் பண்ணுவோம். ஆமா ஆமா, நம்ம அவனோட தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமே இல்ல. and here my full blame is on Isak. டேய், உன்னை யார் 6 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொன்னா? அது போன வருஷமா அது முந்தின வருஷமா தான் பண்ணணுமா? உன்னை யார் 6 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொன்னா? 6 வருஷம் பண்ணினா
அந்த ஏதோ அந்த அவனை ப்ராமிஸ் பண்ண அந்த லேடி பேர் எனக்கு மறந்து போச்சு. அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அமாண்டா சம்திங். அவங்க தான் வந்து இந்த அமாண்டா ஸ்டேவ்லின்னு ஊத்தியா அவங்க தான் she sold all of her stakes and she left last season. லாஸ்ட் சம்மர்ல. அதுக்கப்புறம் there is no proper sporting director. எடி யவுவோட அண்ணன் தான் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம இங்க. இப்பதான் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த சம்மர்ல தான். அட்டலாண்டால இருந்து ஒரு இந்தியனை தான், ஒரு தமிழ்காரனை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஓகே. சோ இட் இஸ் ஆல் a big shambles at the moment. இப்போ வந்து the whole situation right now is will he come back and play? ஏன்னா அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி என்னை வித்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லதுங்கிற மாதிரி பேசுறான். ஆமா. நியூ காஸ்ல் வந்து என்ன நீ கண்டிஷன் மீட் ஆகுற வரைக்கும் நான் விற்க மாட்டேங்கிறான். சோ ஆனா இப்போ இந்த பக்கம் நம்ம கூத்த பாருங்க. we did the right thing by going and getting Ekitike. we did the right thing by going and getting Leone. ஏன்னா சேம் சிச்சுவேஷன் வித் மார்கேய். அங்க அவங்களுக்கு ரிப்ளேஸ்மென்ட் இல்ல. ஆமா. அந்த முட்டா பசங்க அதோட மோசம். அதாவது இவனுக்காச்சு 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு, ஏய்க்கு 1 வருஷம் தான் இருக்குன்னு தெரியும். கரெக்டா? நீ போய் அவன் சைன் பண்ண மாட்டேனோ அவன் சொல்லிட்டான். நீ போய் ரிப்ளேஸ்மெண்ட் பார்க்க, நீ ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பார்க்கல. 1 வாரம் தான் இருக்கு. ஆமா. இல்ல ஆனா அந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டுங்க. அங்க வந்து கேய் என்ன சொல்லியிருக்கான், என்னோட இவாலுவேஷன் மீட் ஆகிற வரைக்கும் நான் வந்து போக மாட்டேன், ஐ வில் நாட் ரிக்வெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர், நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் விளையாடுவேன் பேலஸ்க்கு, நான் ப்ரொஃபஷனலா இருப்பேன், ஆனா ஐ வில் நாட் சைன் அ கான்ட்ராக்ட் அந்த மாதிரி சொல்லிட்டான் அவன். சோ அதனால அங்க வந்து பேலஸ் வந்து ஐ திங்க் அவன் சொன்னதே வந்து 1 வாரமோ என்னவோ தான் இருக்கு. லைக் அவன் அந்த மாதிரி சொல்லி 1 வாரமோ 2 வாரம். ஸோ they haven't had that much time. அதாவது ஈசாக் சிச்சுவேஷன் வந்து மாச கணக்கா ஓடிட்டு இருக்கு சொல்றத பார்த்தா. whereas gay situationல it is a more recent thing. எனக்கு சிச்சுவேஷன் விடுங்க. அல்டிமேட்லி if there is a sporting director or there is the chairman ஸ்டீவ் பாரிஷ்னா 1 வருஷம் தான் வந்துட்டு இருக்கு. நம்ம பண்ண பாருங்க ட்ரெண்ட்டுக்கு, டேய் ஒன்னா சைன் அப் பண்ணு, இல்ல உன்னோட ஐடியா என்ன, வெளியே போறதா, ஓகே அப்ப அடுத்தது என்ன பிளான் பண்ணலாம், அடுத்தது எங்க போகலாம், அதுதான் நம்மளோட ஐடியாவா இருக்கணும். இவன் இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தானா then we lost Trent for free னா ஓகே. இப்ப கே என்ன சொல்றேன், நான் சைன் பண்ண மாட்டேன், இந்த வருஷம் உங்களுக்கு விற்க முடியல, ஓகே நான் நெக்ஸ்ட் இயர் ஃப்ரீயா போய்க்கிறேன் உனக்கு அப்படிங்கிறான். அப்ப உனக்கு தான் பயங்கரமான லாஸ். உன்னைய மாதிரி இப்ப லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப் எல்லாம் ஓகே, இந்த மாதிரி பிளேயர் போனாலுமே ட்ரெண்ட் போனா ஃப்ரீயா போனா ஓகே, ஒன்னும் தலைமுழுகி போகல. we sold so many players for free. Firmino for free, Alex Oxlade-Chamberlain for free, Naby Keita for free, எத்தனை Emre Can for free, Wijnaldum for free, எத்தனை ஃப்ரீ பிளேயர்ஸ் நம்ம விட்டுருக்கோம். and we still survive. நம்மளோட ரெவன்யூ அவ்வளோ இருக்கு, சர்வை பண்ண முடியும். பட் கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி உனக்குலாம் ஒரு கிளப்புக்கு you need the money. you cannot sell players. அது ஒரு கிளப் கேப்டன் அந்த ஏஜ்ல இருக்கிற பிளேயரை ஃப்ரீக்கெல்லாம் வித்தீனா ஒண்ணுமே மிஞ்சாது உனக்குலாம். ஆமா, யோசிச்சு பாத்தீங்க. they need to find someone else, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த சைடுல சொல்றேன், we didn't get caught out like the Caicedo Lavia situation. ஈசாக் வரானான்னு தெரியாது, நெக்ஸ்ட் பெஸ்ட் யார், எக்கிட்டிக்கே போய் வாங்கு, என்ன பிரைஸோ இல்லையோ போய் வாங்கு. ஃபர்ஸ்ட் நீ அத்தை யோசிக்கணும், போய் வாங்கு. ரெண்டாவது கேய் வருவானான்னு தெரியாது, போ செம ஆப்பர்ச்சுனிட்டி அங்க லியோனிக்கு இருக்கு, 25 மில்லியன் போய் வாங்கு, அவ்வளவுதான் டன், அவ்வளவுதான். அடுத்து அவன் வரானோ இல்லையா, அவன் போனஸ் வரலையா, நம்மள்ட்ட அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் இருக்கான். அங்க மாதிரி கேவலமா 2 விட்டு போட்டு பராக் பார்த்துட்டு போய் எண்டோ கை கட்டி நின்ன தம்பி வந்து எங்களுக்கு இப்ப யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை அந்த தப்ப நம்ம பண்ணல. பட் எல்லா ஃபேன்ஸோ புலம்புறது, இவங்க ஆர்சனல் எசேவை சைன் பண்ணிட்டாங்க, நம்ம யாரும் பண்ணல. டே தயவு செஞ்சு நான் வந்து பாக்குற எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸுக்கும் கையெடுத்து கும்பிட்டு சேஷா தெரியும், உங்களோட ஒப்பீனியன் அப்புறம் சொல்லுங்க. யாரு என்ன வேணாலும் சைனிங் பண்ணட்டும். நம்ம போன வருஷம் ஒரு சைனிங் கூட பண்ணல, நம்மலாம் எதுவுமே லைக் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம பிரீமியர் லீகை வின் பண்ணோம். we had a really good season போன வருஷம். அது நம்மளுக்கு தெரிஞ்சுதான் நம்ம போனோம், ரிஸ்க் எடுத்தோம், இட் பெய்ட் ஆஃப். இந்த வருஷம் we are saying no bad signings, we do a good one or we don't do any. ஓகேவா? இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரைட் பேக், லெஃப்ட் பேக், சென்டர் பேக், பேக்கப் இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அந்த 4 பொசிஷனுக்கு 8 பிளேயர் இருக்காங்க. டெக்னிக்கலி இப்போ 9 பிளேயர் இருக்காங்க, ஏன்னா 3 லெஃப்ட் பேக்ஸ் இருக்காங்க. 9 பிளேயர் டிஃபென்ஸ்ல இருக்காங்க, 2 கோல் கீப்பர், 11 பேர் அங்க இருக்காங்க. மிட்ஃபீல்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளேயர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? 4 பிளேயர், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, எண்டோ, கிராவன்பர்ச். ஓ ரைட், ஓகே, டபுள் பிவட். இல்ல இப்போ நான் மொத்த மிட்ஃபீல்டே எடுப்போம். மெக்காலிஸ்டருக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா கர்டிஸ் ஜோன்ஸ் இருக்கான். ஆமா. கிராவன்பர்ச்சுக்கு பேக்கப்பா எண்டோ இருக்கான். சோபோஸ்லைக்கு பேக்கப்பா வேர்ட்ஸ் இருக்கான். 6 பிளேயர், 3 பொசிஷனுக்கு 6 பிளேயர் இருக்காங்க.
ஆமா, தட்ஸ் ஆல் யூ நீட். ஆமா, தட்ஸ் ஆல் யூ நீட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். தட்ஸ் ஆல் யூ நீட். இல்ல நீ வந்து புலம்புற அளவுக்கு இல்ல. இல்ல அண்ட் இதுல போனஸ் எலியட் வேற இருக்கான், who can cover multiple positions. மேபி he might get sold, he might not, but he is there. Might, as of now, இப்போ நியூகாசில் கேமுக்கு he is still there. அதான் புலம்புற அளவு கிடையாது. நான் அதான் சொல்றேன், புலம்புற அளவுக்கு டிஃபென்ஸும் கிடையாது, மிட்ஃபீல்டும் கிடையாது. அட்டாக்ல தான் 3 ஸ்டார்டர்ஸ் இருக்காங்க. கியசா பேக்கப் ஒருத்தன் இருக்கான். ரியோ வந்து we will use him for a lot this seasonங்கிறது it was evident from the pre-season. ஓகே, எவ்வளோ லாட்னு தெரியல, பட் டு a considerable amount we will use him. ஓகேவா? ஆமா, போன வருஷம் 6 பிளேயர் இருந்தானுங்க. அதுல கியசா விட்டுறலாம். அப்படியுமே 5 பிளேயர் இருந்தானுங்க. அதுல எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு நுண்ணியஸ்ல இருந்து வந்துச்சு? ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் இல்லை. 2 கேமுக்கு அப்படி பார்த்தாலும் 4 பேர். இப்போ நம்மளுக்கு 4 பேர் இருக்காங்க. ஆமா, கணக்கு போட்டு ஐ மீன் என்னோட ஒப்பீனியன் என்னன்னாக்கா, அதாவது ஆர்சனல் எசேவை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறது வந்து இட்ஸ் நாட் நெசசரி. அதுதான் லைக் ஓகே, அவங்க வந்து அவங்க டீமுக்கு என்ன தேவையோ அது பண்றாங்க. அவங்களுக்கு லெஃப்ட் விங் ஒரு பெரிய ப்ராப்ளம், அதை அட்ரஸ் பண்றதுக்காக எசேவை சைன் பண்ணிருக்காங்க. அதுதான் தட்ஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஆர்சனல் டு டூ. அதுவும் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ வந்து we have to say அவங்க வீக்னஸஸ்லாம் வந்து they have addressed it. கரெக்ட். அதாவது வருஷம் ஆர்டெட்டா வந்து 10 சென்டர் பேக் வாங்குவோம், இந்த வருஷம் அது பண்ணல. வந்து ஜூபிமெண்டியா வாங்கியிருக்கான், எசேவை வாங்கியிருக்கான். he has addressed issues, ஜாக்கரஸ் he has addressed issues. அவ்வளவுதான். அது that is Arsenal's job. அவங்க என்ன பண்றாங்களோ that shouldn't bother us. கரெக்ட். நம்ம டீமுக்கு என்ன வேணும்? உட்கார்ந்துகிட்டு அழுக வேண்டியது, ஐயோ அவனுங்க வாங்கிட்டானுங்க நம்ம யாரும் வாங்கல. டே, நம்ம வாங்கியிருக்கோமா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. வாங்கலையா பரவாயில்ல, எதுக்கு புலம்புறீங்க? Football is not about the transfer window. Football needs to be played on the pitch. On the pitchல அது ஒர்க் ஆகணும். 10 பிளேயரை வாங்கி போட்டா அது ஒர்க் ஆகுங்கிறது கேரண்டியும் இல்ல. உங்களுக்கு சைனிங் மேல சைனிங் வேணும்னா 2 வருஷமா செல்சி டிரான்ஸ்ஃபர் விண்டோ வின் பண்ணிட்டே இருக்கானுங்க. பிட்ச்ல ஒண்ணு இல்ல, அதே நேரோலி மேட் சாம்பியன்ஸ் லீக். ஆனா ஐ மீன் ஆமா, செல்சி வந்து அவங்களோட பாலிசி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டு எவ்ரி அதர் கிளப். ஸோ அவங்கள கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நீங்கள் சொல்கிற அந்த வைடர் பாயிண்ட் இஸ் கரெக்ட். அதாவது வந்து அவங்க சொல்லுவாங்க, இது வந்து ஃபுட்பாலுக்கு அந்த ஆன் த பிச்சுக்கு சொல்லுவாங்க, யூ கேனாட் வின் த லீக் இன் அக்டோபரும்பாங்க ஆர் செப்டம்பர். யூ கேனாட் வின் த லீக் இன் செப்டம்பரும்பாங்க. அதே தான் நான் இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோக்குமே சொல்லுவேன். யூ கேனாட் வின் த லீக் வித் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. யூ டோன்ட் வின் த லீக் இன் டிசம்பர், யூ டோன்ட் வின் த லீக் இன் செப்டம்பர். அதுதான் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து 4 பேரோட தான் மேனேஜ் பண்ண. மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் லாஸ்ட் சீசனும் சாலா, டியாஸ், கேக்போ அண்ட் வேற யார் இருந்தா? சாலா, இவங்க 3 பேர் தான். சாலா, டியாஸ், கேக்போ 3 பேர் தான் மேஜரா இருந்தாங்க. இவங்க தான் மெயினா 3 பேர். கரெக்ட். அண்ட் இப்போவும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கியேசா சொல்றீங்க, குமோவா சொல்றீங்க. இஃப் எலியட் ஸ்டேஸ் he is also a front line backup. Probably. நீங்க சொல்லலாம் இதை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஏ வர்சஸ் மார்டினெல்லி அவங்க அதை ஓகே, நீங்க குவாலிட்டி ஆஃப் பேக்கப் சொன்னா சொல்லுங்க, அது ஒத்துக்கிறேன். இட்ஸ் நாட் அப் டு பார். ஆனா த ஃபேக்ட் தட் வி ஹேவ் பாடிஸ்ங்கிறது இட் இஸ் நாட் ஈவன் அ क्वेश्चन. இப்போ அதான் we need an improvement ன்னு தான் சொல்லுவேன். we don't need numbers, we need an improvement in the quality. அவ்வளவுதான். சோ இந்த விண்டோ முடியறதுக்குள்ள என்னோட இது என்னன்னாக்க, சரி ஓகே உனக்கு ஈசாக் வரல, அது தட் இஸ் அடுத்த கேள்வி. வந்தா நல்லது, வரலனா we still need someone ன்னு தான் நான் சொல்லுவேன், who is a better quality. அதுதான். பட் அது கூட பதற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதுதான் நான் சொல்றேன், என்னமோ டீமே இல்லாத மாதிரி this team has won the Premier League டா. அநியாயத்துக்கு வந்து ஐயோ மொக்க டீம் அளவுக்குலாம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்கடா. அதான் நான் சொல்ல வரேன். ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது, ஐயோ அவ்வளவுதான், ஐயோ ஒரு மேட்ச் தான்டா முடிஞ்சிருக்கு. அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. நல்ல போர்ன்மத் சைடு கூட நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஓகே, regardless of Isak, regardless of Gay, we have a squad to play. எல்லாத்துக்குமே புலம்பிட்டு இருந்தீங்கன்னா நமக்கும் மற்ற ஃபேன்ஸுக்கு என்ன வித்தியாசம்? ஆமா, கரெக்ட். பட் அப்படியே வந்து we have a squad to play, we have a game to play. இந்த வாரம் நியூகாசில் அவே, ஃபர்ஸ்ட் அவே கேம் ஆஃப் தி சீசன். நியூகாசிலுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் கேம். அஃப்கோர்ஸ் பயங்கரமான அட்மாஸ்பியரா இருக்கும். அதை பத்தி பேசியாச்சு நம்ம ஈசாக் இஷ்யூனால. பட் லாஸ்ட் வீக் அவங்க வந்து 0-0 ட்ரா வித் வில்லா. இன்ஃபேக்ட் 10-man வில்லா லாஸ்ட் ஒரு 30 நிமிஷத்துக்கு. என்ன ஏதாச்சும் டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா அந்த கேம்? ஏன்னா நான் அப்புறம் கொஞ்சம் பார்த்தேன், இந்த மேட்ச் ஆஃப் த டேன்னு பிபிசியில் போடுவான் ஹைலைட்ஸ், கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸ் மாதிரி இருக்கும். அதை பார்த்தேன். ஒன்றும் பயங்கரமாக எதுவும் இல்லை. ஐ மீன் வில்லாட்டெந்தும் இல்லை, இவங்ககிட்டந்தும் இல்லை. ஐ தாட் டிஃபென்சிவ்லி கொஞ்சம் சாலிட். தட் வாஸ் மை டேக் அவே அந்த நியூகாசில் டீம். அவ்வளோதாங்க, உண்மையாகவே அதான். டிஃபென்சிவ்லி தே வர் குட். ஆனால் அதையும் நம்ம டார்கெட்
பற வகையில் நம்ம டார்கெட் பண்ணலாம். நடுவுல தான் நம்மளுக்கு ப்ரோக்ரஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். ரைட் பேக்லயும் ப்ரோக்ரஸ் சூப்பரா பண்ணலாம், லெஃப்ட் பேக்லயும் ப்ரோக்ரஸ் சூப்பரா பண்ணலாம், பிகாஸ் லிவ்ரமெண்டோ இஸ் பிளேயிங். இட் இஸ் நாட் அ ட்ரெடிஷனல் லெஃப்ட் பேக். லிவ்ரமெண்டோ ஆடுறான். ஃப்ரிம்பாங் இருந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும் இந்த கேமுக்கு. அவனுடைய ஸ்பீடை யூஸ் பண்ணி செம்மையா விளையாடி இருக்கலாம். அவன் இல்லை. ஸோ வி ஹேவ் டு பிளே வித் ஐதர் ஜோ கோமஸ் ஆர் கர்டிஸ் ஜோன்ஸ். யார் என்ன ஒன்றும் நம்மளுக்கு இன்னும் தெரியல, ரைட் பேக் யார் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. நமக்கு இருக்கிற மேஜரான இஷ்யூஸ் நடுவில் பால் ப்ரோக்ரஷன் ரொம்ப கஷ்டம். ஷேர், டான்பர்ன், டொனாலி, ப்ரூனோ கிமாரஷ், இந்த 4 பேர் அந்த அண்ட் ஜோலின்டன், அந்த 5 பேர் நடுவில் அப்படியே நிற்பானுங்க. ஒரு 5-4-1 தான் ஆடுவானுங்க அவுட் ஆஃப் பால்ல. அந்த 5-4-1 இதை வந்து எப்படி உடைக்கிறது, என்ன பண்ணலாம், மிடில் ஆஃப் த பார்க்கில் வந்து எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து நம்மளுக்கு மேஜர் இஷ்யூ. அதை நம்ம கேரபாவ் கப் ஃபைனலி நம்ம மாட்டியிருக்கோம். நம்மளால இதெல்லாம் ப்ரோக்ரஸே பண்ண முடியல, சான்சஸை கிரியேட்டே பண்ண முடியல. நம்ம கண்டமேனிக்கு சும்மா ஓடிட்டு இருந்தோம் அந்த கேமில். சொல்ல போனால் கேரபாவ் கப் ஃபைனலில் இட் வாஸ் வெரி வெரி பேட் அந்த கேம். நமக்கு வந்து பிளாட் அட்லீஸ்ட் he should have learned from that game. That's what I hope. ஆமா இல்ல பட் அப்போ இருந்த டீமும் இப்போ இருந்த டீமும் குவைட் டிஃப்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு எங்கேருந்து அந்த கிரியேட்டிவிட்டி வருதுன்னு. ஏன்னா அந்த டீம் வந்து இட் டிபெண்டட் ஆன் ட்ரெண்ட் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் நம்ம கிரியேஷனுக்கு. இப்போ வந்து வேர்ட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு பிலோ ஆவரேஜ் டேபியூம் தான் கூட நான் சொல்லுவேன். மேபி ஆவரேஜ் அட் பெஸ்ட், அதாவது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தீங்கன்னா ஆவரேஜ்னு சொல்லிக்கலாம். இந்த கேம் வந்து நீங்க சொல்ற மாதிரி இஸ் கோயிங் அப் அகேன்ஸ்ட் அ வெரி டஃப் மிட்ஃபீல்டு. டொனாலி, ஜோலின்டன் அண்ட் கிமரஸ் அண்ட் டான்பர்ன் ஷேர் நீங்க சொன்ன மாதிரி வெரி பிசிக்கல், வெரி டஃப். லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம் போன்மத் கூட அந்த பிசிக்காலிட்டி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இட் ஃபெல்ட் அ லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். இந்த கேமும் இட் இஸ் நாட் ஈஸி. அந்த அட்மாஸ்பியரும் இட் won't be ஈஸி. பட் என்ன அதாவது என்ன எதிர்பார்க்குறீங்க? வேர்ட்ஸ் வந்து அவங்க வந்து டெஃபினட்டாக வேர்ட்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வேர்ட்ஸ் மெக்காலிஸ்டர் தான் மெயின் கிரியேஷனுக்கு. ஸோ இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணுவாங்க அவங்க அந்த மிட்ஃபீல்டை வச்சுக்கிட்டு. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்லை இவங்க மூலமாக தான் போய் ஆகணுமா நம்ம? I think this is why we paid 100 million. If he doesn't perform in this game, it's a big worry. இந்த மாதிரி கேம்ஸ்ல பிரேக் பண்ண முடியாத காரணத்தினால தான் we got a 100 million premium player. அந்த இடத்துல தான் you should show your class. ஒரு கேம்ல you been caught out against Bournemouth. உனக்கு அங்கேயே உனக்கு புரிஞ்சிருக்கணும், ஓகே நம்ம ஸ்லோவாக தான் இருக்கோம் போல, இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக விளையாடணும், 1-2s போடணும், உள்ளே போகணும், கேமுக்குள்ளே இன்வால்வ்டாக இருக்கணும், டக்கு டக்குன்னு ஸ்லிக்காக பாஸ் பண்ணி நம்ம வந்து ஷார்ட் எடுக்கணும். ஷார்ட்டே எடுக்கலைங்க வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேமில். யூ திங்க் அபவுட் இட். நீ பாஸ் போடுறதே அடுத்தது, நீ ஷார்ட் ரைட் ஆஃப் த பாக்ஸில் போய் நீ ஷார்ட் எடுக்கிற பொசிஷன்லேயே நீ போலியே. இல்லை அதுதான் ஐ ஃபெல்ட் லாஸ்ட் கேம் அவன் வந்து அதாவது நம்ம அசிஸ்ட் பண்ணணுங்கிற அந்த ப்ரெஷரில் வந்து அதான் சொன்னேன், ஐ தாட் ஹி வாஸ் டூயிங் டூ மச். தேவையில்லாமல் கேமை நேச்சுரலாக வர விடாமல், அதாவது டே நான் இதை ட்ரை பண்ணுவேன், இந்த பாஸை ட்ரை பண்ணுவேன், அந்த பாஸை ட்ரை பண்ணுவேன், அப்படி போடுவேன், இப்படி போடுவேன், இந்த ஆங்கிளில் போடுவேன். அது தேவையில்லை. என்னத்துக்கு? சிம்பிளா அப்பப்போ பாஸ் போடு, ஏதாச்சும் ஒரு ஓப்பனாக இருந்தால் ஒரு த்ரூ பால் போடு, இல்லை அப்பப்போ ஷார்ட் எடு. நீங்க சொல்ற மாதிரி ஷார்ட் எடு. இந்த கேம் he has to step upங்க. அந்த ஒரு மிட்ஃபீல்ட் பிளாக்கை உடைக்கணும்னா he has to step up. He has to put in a shift. He has to make or 2-3 Hollywood passes or whatever passes. You have to shoot or you have to make those passes கண்டிப்பா. இல்லனா it's really alarming right now. இந்த மாதிரி கேம்ஸ் தான் நீ வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கேம்ல நீ பிரேக் டவுன் பண்ணி நீ தாண்டா அங்க ஸ்டார்னு காட்டுறதுக்கான தான் உனக்கு ப்ரீமியம் பிரைஸ் கொடுத்துருக்கு. நீ அதை காட்டணும். ஓகே ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து without you playing well we still scored 4. அப்ப imagine if you play a little bit better நம்ம என்ன எத்தனை ஸ்கோர் பண்ணலாம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம். ரைட், we want you to show it. You have to step up in that game, be active. இவனுங்க செம்மையா அங்கேயும் இங்கேயும் வந்து பறந்தடிச்சு டேக்கிள் போடுவானுங்க. ஆமா, அது நடக்கத்தான் போகுது. ஆனா இன்னொரு பக்கம் தி ஒன்லி ப்ராப்ளம் ஹியர் இஸ் எலாங்கா. நமக்கு வேற எதுவுமே கார்டன் நடுவில் ஆடுறதோ அந்த சைடு பான்ஸ் ஆடுறதோ பெரிய பிரச்சனை கிடையாது. ஆல்தோ கவுண்டர்ல மேபி மாட்டுவோமான்னு கேட்டா கிராவன் பர்ச் உள்ள வந்திருக்கான் இந்த கேமுக்கு. ஐ திங்க் தட் வில் பி ஹியூஜ். ஆமா, and I think இவன் கார்டன் வந்து one of his first goals for Newcastle was against us இந்த கவுண்டர்ல தான். ஐ திங்க் ஒரு வருஷமோ 2 வருஷம் முன்னாடியோ. So I mean he is அதாவது அந்த ஸ்பேஸ் கொடுத்தா him and எலாங்கா வந்து they will be a threat. கார்டன் வந்து he may not be a center forward, but அந்த வைடா போய் அதாவது ஸ்பேஸ் வந்து நம்ம 2 சென்டர் பேக் தான் பின்னாடி வச்சிருக்கோம் அப்படின்னாக்க he has space on the outside. So அங்கேருந்து உள்ள வரது it's much more his natural game அந்த மாதிரி. கரெக்ட். ஸோ அந்த இடத்துல தான் வந்து we have to be இல்லை இதை எத்தனை 1000 வாட்டி சொல்லட்டுமா? திருப்பி 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 டேப் ரெக்கார்டர் மாதிரி இந்த கவுண்டர்ல விடாதீங்கடா, நடுவில் விடாதீங்கடா 1000 வாட்டி சொல்லியாச்சு.
ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இதுக்கு மேல. திருப்பி நம்மள தான் முட்டாள் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஐ ஜஸ்ட் ஃபீல் கிராவன்பர்ச் வந்தனால இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லது. அதனால வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் வீல் ஹேவ் மோஸ்ட் ஆஃப் த பால். ஐ டோன்ட் திங்க் தேல் ஜஸ்ட் கிவ் த பால் அண்ட் சே வாடா எங்களை முடிஞ்சா என்னை பிரேக் பண்ணி காட்டுறான் தான் அவன் சொல்ல போறான். அதை நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கறத கேம் இருக்க போகுது. Wirtz is going to be the most important player for us on the pitch. அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத பொறுத்து அந்த கேம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல கன்சீட் பண்ணாம இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்டேடியம் அட்மாஸ்பியருக்கு போல. ஆமா, எங்கேயாச்சும் தப்பி ஒரு கோல் பின்னாடி இது போயிட்டோம் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்து ஆடுற மாதிரி எனக்கு அறிகுறியே இருக்காது. ஆமா, இன்னொன்னு எக்கிட்டிகே இட் வில் பி a big test. ஏன்னா both Burn and Cher வந்து வெரி physical defenders ரெண்டு பேருமே. அண்ட் எக்கிட்டிகே வந்து என்னதான் வந்து இஸ் டால்னாலும் இஸ் நாட் as strong as them. ஸ்ட்ராங் சென்டர் ஃபார்வர்ட் கிடையாது அவன். ஸோ அவனோட ட்ரிக்கரியை வச்சு தான் வந்து he has to beat them. அண்ட் அந்த ட்ரிக்கரி பண்ணும்போது there is a good chance he will get fouled a lot. ஸோ அதுதான் he has to win us free kicks on the edge of the box அந்த மாதிரி டேஞ்சரஸ் பொசிஷன்ஸ்ல. கரெக்ட், வெரி ட்ரூ. அந்த எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல ஃப்ரீ கிக்ஸ் வின் பண்ணி கொடுத்தாவாச்சு நான் ஒழுங்கா எடுக்கிற பாரு போய் ஃப்ரீ கிக் எடுக்கணும். நேரா பட்டுன்னு போய் வால் அடிக்கூடாது. ஏதாச்சும் திருப்பி முடியும் ஏதாவது பண்ணீர் ஏதாவது கோல் போடுற ஒரு அறிகுறியாச்சும் காட்டணும். ஆமா, இல்லை எனக்கு எப்போ தெரியுமா கடுப்பாகும், சில சமயம் ஃப்ரீ கிக் வின் பண்ணிட்டு 2 பேர் இருப்பான் வால்ல, அந்த வாலை போய் ஒருத்தன் அடிப்பான் ஃப்ரீ கிக்ல. 2 பேர் இருக்கிற வால்ல எப்படா அடிக்கிற? கடுப்பா இருக்கு. அதான் சொல்றேன்ல, லாஸ்ட் இயர் இந்த கேம்ல we simply jumped on Salah's back and we told him do the job and he did it. It was an outstanding brilliant game by Salah until நம்மளோட கோல் கீப்பர் அதே மாதிரி ஜம்ப் பண்ணி அழகா டக் பண்ணிட்டாரு பால் வெளியே போகுது அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, பட் அதுதான். ஸோ நியூ காசல் ப்ரீவியூ, ஒரு ப்ரீஃப் ப்ரீவியூ அண்ட் மெயினாக ஈசாக் கான்வர்சேஷன்ஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம ரைட் பேக் தான் நமக்கு மெயின் கன்சர்ன். ஃப்ரிம்பாங் இஸ் அவுட் டில் தி இன்டர்நேஷனல் பிரேக். ஸோ ஃப்ரிம்பாங் அவுட்னு சொன்னோம், டில் தி இன்டர்நேஷனல் பிரேக்னு சொல்லியிருக்காங்க. பிராட்லி ஹஸ் ஸ்டார்டட் ட்ரைனிங். ஜோ கோமெஸ் 3 நாளாக ட்ரெயின் பண்ணல. ஸோ அதான் சொன்ன மாதிரி கர்டிஸ் தான் ஆடுவான் போல இருக்கு. ஓகே, சரி, உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் அதோட முடிச்சுப்போம். 3-2 லிவர்பூல் வின். 3-2. ஸோ ரொம்ப ஓப்பன் கேமாக இருக்குன்றீங்க? பயங்கர ஓப்பனாக தாங்க இருக்கு. நம்ம டிஃபென்ஸை பற்றி நமக்கு தெரியும். அவங்க டிஃபென்ஸ் இவ்வளோ நல்லா புகழ்த்தினால அட்லீஸ்ட் ஒரு 2-3 கோல் விடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையா இருக்குது. வேர்த் மேலே குலதெய்வமா உட்காந்துருக்கேன். பையன் உள்ள இந்த மேட்சும் கிடையாதுன்னு படுத்துட்டானா அப்புறம் போக வேண்டியதான். 0-0 டிரா அப்படின்னு சொல்லிடுவேன். பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இந்த வருஷம் கௌதம் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கேன்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 1-1 டிரா. சரி, ரைட், ஓகே. நான் கௌதம் மாதிரி பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த வருஷம். அவ்வளோதான். எங்க 2 பேர்த்து போய் முடிய போதோ தெரியல. மக்களே திங்கக்கிழமை வந்துருங்க, அதுவும் இருக்கு. ஆமா, லைவ் வாட்ச் எல்லாம் பண்றோம். ஸோ லாஸ்ட் வீக் போன்மத்துக்கு பண்ண மாதிரியே இந்த வருஷங்கிறேன், இந்த வாரம் நியூ காசலுக்கும் மண்டே நைட்டு, அதாவது நிறைய பேருக்கு டியூஸ்டே ஏர்லி மார்னிங் இருக்கும் மலேசியாலலாம். ஆமா, மண்டே நைட்டு டியூஸ்டே மார்னிங் நீங்க எங்க இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டா வந்துருங்க. வேற என்னப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்லலாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க தாட்ஸும் போடுங்க. கடைசியில் ஒரே ஒரு கொஸ்டினோட முடிச்சுக்கிறேன். இது ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன். வில் ஈசாக்ஸ், ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கோங்க ஆன்சரு, பட் வில் ஈசாக்ஸ் அரைவல் இஃப் ஹி அரைவ்ஸ் எக்கிட்டிகேவை ஹிண்டர் பண்ணுமா டெவலப்மெண்ட்டுக்கு? இது நான் லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ல பார்த்தேன். நோ, பிகாஸ் லாட் ஹஸ் செட் he sees எக்கிட்டிகே has a 2-man forward. ஓகே, அவ்வளவுதான். ஸோ அப்போ ஃபார்மேஷனே சேஞ்ச் பண்ணிடலான்றீங்க? we are going 2 defense, 4 midfield, 4 attack. சூப்பர், ரைட். எப்படி உருட்டுறோம்.